தனுஷோட நடிப்புல கடைசியா ராயன் திரைப்படம் வெளியாச்சு. அவரோட 50வது படமான அது சுமாரான வரவேற்பையே பெற்றது. அடுத்ததா அவர் இட்லி கடை, குபேரா உள்ளிட்ட படங்கள்ல நடிச்சு வந்துட்டு இருக்காரு. இது இல்லாம இளையராஜா பயோபிக், ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்துல ஒரு படம்னு பிஸியான லைனப்ல இருக்காரு. இதுக்கிடையே அவரை சுற்றி சமீப நாட்களா சர்ச்சையும் வட்டம் அடித்து கொண்டிருக்கும் சூழல்ல அவரை பற்றி லக்கி பாஸ்கர் நடிகர் பேசியிருக்கும் விஷயம் ட்ரெண்ட் ஆயிருக்கு. இந்திய அளவுல மிகச்சிறந்த நடிகர்னு பேர் எடுத்திருக்காரு தனுஷ். அவர் இந்த பேர் எடுக்கிறதுக்கு ஏகப்பட்ட விலைகளை கொடுத்திருக்காரு. முக்கியமா அவர் அளவுக்கு தமிழ் சினிமாவில உறவுகேலிகள் சந்திச்ச ஒரு நடிகர் இருக்கவே முடியாதுன்றதுதான் பெரும்பாலானவங்களோட கருத்து. ஆனா அதையெல்லாம் காதுல போட்டுக்காம தன்னோட பாதையில தெளிவா இருந்து தனக்கான தனி இடத்தை இப்போ பிடிச்சு வச்சிருக்காரு. அதன் காரணமா அவர் மீது ரசிகர்களுக்கு ஒரு விதமான மதிப்பும் எப்பவுமே இருக்கு. இதுக்கிடையே அவர் ரஜினிகாந்தோட மூத்த மகளான ஐஸ்வர்யாவை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அவர்களுக்கு யாத்ரா லிங்கான்னு மகன்கள் இருக்காங்க. சூழல் இப்படி இருக்க கடந்த மாதம் தனுஷ்கும் ஐஸ்வர்யாக்கும் சட்டப்பூர்வமா விவாகரத்து வழங்கி தீர்ப்பளித்தது சென்னை குடும்ப நல நீதிமன்றம். இதையடுத்து அவர் இரண்டாவது திருமணம் செய்து கொள்வாரா மாட்டாரான்ற கேள்வியும் ரசிகர்களிடையே எழுந்துச்சு. இது ஒரு பக்கம் இருக்க, மறுபக்கம் தனுஷ்க்கும் நயன்தாராக்கும் இடையே பிரச்சனை வெடிச்சிச்சு. தனுஷ கடுமையா விமர்சித்து நயன் அறிக்கை வெளியிட, நயன்தாரா விக்னேஷ் சிவன் நெட்ஃபிளிக்ஸ்க்கு எதிராக தனுஷ் வழக்கு தொடரன்னு இந்த பிரச்சனை தொடர்ந்துச்சு. சரி, பிரச்சனை சரியாகும் நினைச்ச சமயத்துல தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல நயன் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அந்த போஸ்ட பார்த்த ரசிகர்களோ தனுஷோட விவாகரத்தை தான் நயன் விமர்சிக்கிறாருன்னு கொந்தளிச்சாங்க. மேலும் நயனோட அறிக்கைக்கு தனுஷோட நடித்த நடிகைகள் பலரும் லைக் போட்டிருந்தாங்க. இதன் காரணமா அவரு கூட நடிச்சவங்களே ரொம்பவே கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்களோன்னு பலரும் பேசினாங்க. இந்த நிலையில சமீபத்துல வெளியாகி சக்கைப்போடு போட்ட லக்கி பாஸ்கர் படத்துல துல்கர் சல்மானுக்கு மகனா நடித்த ரித்விக் ஒரு பேட்டில பேசுறப்ப அவங்க கிட்ட தொகுப்பாளர் உங்களுக்கு யாரோட நடிக்க பிடிக்கும்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் தனுஷ் மட்டும் தான் சொல்லியிருக்காரு. இதை பார்த்த தனுஷ் ரசிகர்களோ ஒரு குழந்தை நட்சத்திரமே இப்படி சொல்றாருன்னா தனுஷ் அவர்கிட்ட எப்படி பழகி இருப்பாருன்னு பெருமிதத்தோட சொல்லிட்டு இருக்காங்க.